Best free online job for beginners. Zero experience, zero investment, பார்ட் டைமாக ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப் எனக்கு எது செட் ஆகினிக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் எந்த விதமான நாலேஜுமே அதாவது எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் நீங்கள் பார்ட் டைமாக கூட செஞ்சு இதில் $1000s எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லி ப்ளஸ் நான் ஏர்ன் பண்ணின ப்ரூஃபெல்லாம் எங்கே பார்க்கலாம் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் ஜாப்பாகவும் செய்யலாம், ஆன்லைன் பிஸ்னஸாகவும் செய்யலாம். ஆன்லைன் ஜாப்புக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆன்லைன் ஜாப்புங்கக்குள்ளே நீங்கள் உங்களோட டைமை ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஆன்லைனில் செய்வீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் வாகக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டோ நட்டமோ வர மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க சொன்னால் பிஸ்னஸுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே வரும். சில ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட்ஸில் நீங்கள் ஜாப் மாதிரி செய்யலாம், பிஸ்னஸ் மாதிரியும் செய்யலாம். சில ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட்ஸை நீங்கள் தனியாக ஜாப் மாதிரி மட்டும்தான் செய்யணும், அதுக்குள்ளே பிஸ்னஸ் எஸ்பெக்டே இருக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஃப்ரீலான்சிங்கை பிஸ்னஸ் மாதிரி பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் சில பிஸ்னஸ் அஸ்பெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலந்துருங்க. உதாரணத்துக்கு கிரிப்டோ கரன்சி எடுத்துட்டீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை ஜாப் மாதிரியும் செய்யலாம், உதாரணத்துக்கு யாரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மணி மேக் பண்ணுற மாதிரியும் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே ஒர்க் இருக்குது. அப்போ அது ஆன்லைன் பிஸ்னஸுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே வரும். அது ட்ரேடிங் போர்ட்ஸ், மைனிங், ஸ்டேக்கிங் இதை மாதிரி கான்செப்ட்டுக்குள்ளே வரும். ஆனால் 100% ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் பிகினர் ஃப்ரெண்ட்லியான உங்களோட பார்ட் டைமில், அதாவது நீங்கள் ஃபுல் டைமாக கூட செய்யலாம், உங்களோட பார்ட் டைமில் உங்களோட எஃபர்ட்டை போட்டு மணி மேக் பண்ணுற பெஸ்ட்டான ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் எனக்கு நிறைய சக்ஸஸ் தந்தது. ப்ளஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நிறைய சக்ஸஸ் தந்த பிஸ்னஸ் மாடல் இல்லை ஆன்லைன் ஜாப் மாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதுலேயும் ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை, டிஜிட்டல் சாஃப்ட்வேர் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ நான் சொன்ன டேர்ம்ஸ்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, அதில் என்னென்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சால் பெஸ்ட்டு, அது எப்படி செய்கிற, அது என்னென்ன வழியில் செய்யலாம், அது ஆன்லைன் ஜாப் மாதிரி எப்படி செய்கிற, அப்படி இல்லை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எழுமணும்னா ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி அதை எப்படி செய்கிறன்னு வழி எல்லாத்தையுமே இதில் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். முதலாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கன்செப்ட் என்னென்னு சொன்னால் இன்னொரு ஆளோட ப்ரொடக்டிவ் சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எபிலிட்டியை பாவிச்சு நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸ் ஓனர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் தருவார். இது ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கணும்னா ஒரு 2 to 10-20 வீதத்தில் கமிஷன் கிடைக்கும். இது டிஜிட்டல் ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் கோர்சஸ் மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னா உங்களுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா 40 வீதத்துலேருந்து 90-95 வீதம் வரையும் கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், அப்படின்னா எனக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில் ஒன்று தேவைப்படுமே. இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ணுற ஸ்கில் இல்லையே, அப்போ எப்படி செய்கிற, இதை நீங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆக்கள் செய்யலாம்னு சொன்னீங்களே, அப்போ எப்படி இதை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கொண்டு வரலாம். இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் சோஷியல் மீடியாக்கள புழக்கம் பெருசாக எல்லா டைமில் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். மார்க்கெட்டிங்கிறது பயங்கர கஷ்டம். மார்க்கெட்டிங் செய்கிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட பெரிய அளவில் பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டிங் செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிற டைமுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எந்த விதமான பணமுமே தேவையில்லை. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் அல்கோரிதம் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் மார்க்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சி போக தேவையில்ல. உங்களுக்குரிய பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை உங்களை கண்டென்ட்டை தேடி வைக்கிற மாதிரி அல்கோரிதம் எல்லாம் ஏஐ அல்கோரிதம் எல்லாம் ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் இதுக்குன்னு சொல்லி பெரிய அளவில் எஃபர்ட் போட தேவை. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிற கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்ன்னா நம்ம பாவிக்கிற ப்ராடக்ட்ஸ், ஓகே, அதாவது தொட்டு உணரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். உதாரணத்துக்கு இந்த வாட்சில் அப்படி இல்லாட்டி என்னென்ன இந்த ஷர்ட், இந்த ஸ்வெட்டர், அப்படி என்னென்ன தொட்டு உணரக்கூடிய ப்ராடக்ட்ஸுகளுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னு சொன்னால் அது ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா அந்த ப்ராடக்ட்டை ஒரு தரம் விற்றா நீங்கள் இன்னொரு தரம் அதே ப்ராடக்ட்டை விற்கலாம். நீங்கள் திரும்ப மேனுஃபேக்சர் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை விற்கணும். உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு மணிக்கூடை வந்துடுங்க, அந்த மணிக்கூடை நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எபிலிட்டியை பயன்படுத்தி அந்த மணிக்கூடை சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப இன்னொரு தரம் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணணுன்னா இன்னொரு மணிக்கூடை வந்து அந்த ப்ராடக்ட் ஓனர் உருவாக்கினா தான் நீங்கள் இன்னொரு சேல் வந்து பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் கோஸ்ட், ஷிப்மெண்ட் கோஸ்ட், அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம் தாக்கம் செலுத்துறதால ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு பெரிய அளவில் கமிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 வீதத்துலேருந்து ஒரு 10-20 மேக்ஸிமம் 20 வீதத்துக்குள்ள தான் கமிஷன் இருக்கும் அஃபிலியேட்ஸுக்கு. ஆனால் இதே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களான கோச்சிங் ப்ரோக்ராம், கோர்சஸ்,
இபுக்ஸ், மற்றது சாஃப்ட்வேர்ஸ், இதை மாதிரியான ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணிப்பாங்க. கோச்சிங் ப்ரோக்ராம் ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணுறேன். மெம்பர்ஷிப் திரும்ப திரும்ப விற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியான சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஷிப்மெண்ட் காஸ்ட்லாம் இல்லைங்கிறதால அஃபிலியேட்ஸுக்கு 40%லேருந்து 95% வரையும் அநேகமான கம்பெனிஸ் கொடுப்பாங்க. எல்லா கம்பெனிஸும் கொடுப்பாங்கன்னு இல்லை, அநேகமான கம்பெனிஸ் அதுக்கு அப்படியான பணத்தை கமிஷனில் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இன்னொரு பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சில சாஃப்ட்வேர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி இல்லாட்டி இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆட்டோ ரெஸ்பாண்டர், இல்லாட்டி ஹோஸ்டிங் ப்ரொவைடர், இல்லாட்டி வெப்சைட் பில்டர், இப்படியான ப்ராடக்ட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்கள் எனக்கு தெரிஞ்ச எந்த நீச்சில் இருக்கிறத சொல்கிறேன். இப்படியான சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வாங்குறதுன்னா ஒரு மந்த்லி இல்லாட்டி இயர்லி அந்த சாஃப்ட்வேருக்கு பே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், எல்லாருமே இல்லை, சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அஃபிலியேட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு கஸ்டமர் உண்டு எங்களோட ப்ராடக்டை எங்களோட சர்வீஸை வாங்க வச்சிங்கன்னு சொன்னேன், எங்கள் சாஃப்ட்வேரை வாங்க வச்சிங்கன்னா அந்த கஸ்டமர் எவ்வளோ காலத்துக்கு பே பண்ணுறோ அவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் தருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற பியூட்டி என்னென்னா, நீங்கள் ஒரே ஒரு நபரை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவர் அந்த சாஃப்ட்வேரை வாங்கி வரணுன்னா அவர் எவ்வளோ காலம் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோ அவர் மந்த்லி அந்த சாஃப்ட்வேரை பே பண்ண உங்களுக்கு மந்த்லி கண்டினியூஸாக கமிஷன் வந்துட்டு நீங்கள் ஒரு தரம் செஞ்ச வேலைக்காக. இதுதான் இந்த ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷனில் இருக்கிற பியூட்டி. இப்போ நான் 6-7 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒர்க்கில் சாஃப்ட்வேர் வாங்கின ஆட்கள் இப்போ கூட சில ஆட்கள் அந்த சாஃப்ட்வேரை பாய்ச்சிட்டாங்க. அதனால் எனக்கு இப்போ கூட கண்டினியூஸாக அதுக்குள்ளேருந்து இது வந்துட்டு கமிஷன் வந்துட்டுருக்கு. ஆனால் நான் அந்த ப்ராடக்ட்டை இப்போ நான் ப்ரொமோட் பண்ணுறதே இல்லை. 4-5 வருஷத்துக்கு முதல்ல செஞ்ச விஷயத்துக்கு இப்போ உடனே கமிஷன் வந்துட்டு இருக்குது. அது சம்மந்தமான ப்ரூஃப் எல்லாம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போடுறீங்க. அந்த லிங்க் வேணும் சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இப்படியான 3 கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ அதுக்குரிய பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறது நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பரான கண்டென்ட்டுகளை ஆன்லைனில் க்ரியேட் பண்ண முடியும். அது நீங்கள் ப்ளாக் எழுதுறதா இருக்கலாம், வீடியோ க்ரியேட் பண்ணுறதா, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஃபோட்டோ போஸ்டர் போடுறதா இருக்கலாம், என்னென்ன. ஓகே, அதுக்கு நீங்கள் முகத்தை காட்டி வீடியோ போட்டாலும் சரி, முகத்தை காட்டாமல் பீரோல் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை அனிமேஷன் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை AI வீடியோ போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் AI ப்ளாக் எழுதினாலும் சரி, என்னென்ன கண்டென்ட் ஆன்லைனில் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலம் ஓகே கண்டினியூஸாக நீங்கள் வெலு க்ரியேட் பண்ணி அந்த வெலு மூலம் ப்ராப்பர் கால் டு ஆக்ஷன் மூலம் உங்களோட ப்ரொடக்ஷன் சர்வீஸுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்கள் உங்களை தேடி வர வைக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். இன்னொரு மார்க்கெட்டிங் இருக்குது அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் சொன்னால் உங்களோட பர்டிகுலர், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்டையோ சர்வீஸோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாக்களில் நீங்கள் அப்ரோச் பண்ணி என்கிட்ட இப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, உங்களோட பிஸ்னஸுக்கோ இல்லாட்டி உங்களோட ஒரு விஷயத்துக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா சூட்டபிளாக இருக்கும், இந்த தான் ஃபீச்சர்னு சொல்லி நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் எடுக்கிறது அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். இந்த 2 இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை தவிர இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் ஒன்று ஸ்பேமிங் சொல்லி, அது மார்க்கெட்டிங் மெத்தட் இல்லை, அதுதான் எல்லாரும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் அதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களோட லிங்க்கை அனுப்பி இதை வாங்குவாங்க கரைச்சப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேமிங். இப்படி செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வர மாட்டேங்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஆகி அவங்க உங்களை ஸ்கேமர் மாதிரி பார்ப்பாங்க, உங்களை ப்ளாக் பண்ணுவாங்க. இப்படியான விஷயங்கள் செய்ய போகாதீங்க. அநேகமான நாங்கள் செய்கிற இதுதான். ஸோ அதனால தான் நான் 100% ஃப்ரீயாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு எப்படி 100% ஃப்ரீயாக எந்த விதமான மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலம் ஓகே ப்ராப்பரான கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதன் மூலம் உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸை உங்கள்கிட்ட தேடி வர வச்சு அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றின வெலுவை க்ரியேட் பண்ணி எப்படி பெஸ்ட்டான ரெக்கரிங் இன்கம் தார அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறேன்னு சொல்லி HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீ. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை எடுக்கிற, எந்த நிச்சில் நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எந்த நிச் ஃபியூச்சரிஸ்டிக்கான நிச், அந்த நிச்சில் இருக்கிற அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலம் 100% ஃப்ரீயாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்கிறேன். ஆல்சோ இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் எடுத்தாக்கள் என்ன மாதிரியெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்க தந்த சக்ஸஸ் டெஸ்டிமோனி எல்லாமே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் அது சம்மந்தமான மேலதி டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்லைன் ஜாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.